அவருடைய சன் கதிரோனன் அவர் எம்பியா இருக்கார். அவருடைய காலேஜ் கிங்ஸ்டன் காலேஜ் வெள்ளூர்ல இருக்கு. 11 கோடி 11 கோடி கட்டுக்கட்டா பணம் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த 7 மணி நேரம் காக்க வச்சப்போ என்ன நடந்திருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் எல்லாத்தையுமே வேற இடத்துக்கு காப்பி பண்ணிட்டு தென் டெலீட் பண்ணணும். ஆனா டெலீட் பண்ண ஃபைலை ரெக்கவர் பண்றதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. இன்னொரு 3 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் கண்டிப்பாக இருப்பார்கள். அதில் எந்த விதத்திலையும் இந்த அமைச்சரவை மேல், முதலமைச்சர் மேல், எல்லார் மீதும் திராவிட கட்சிகள் சொல்லதான் செய்யறாங்க. தே வாக் தி டாக் அப்படிம்பாங்க. என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யறாங்க. வாக் தி டாக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது சுயமரியாதை அதெல்லாம் முக்கியம் அப்படின்னா இதை தாழ்வா இவங்களை பத்தி பேசுறீங்களே, அவங்க மேல முதலமைச்சர் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆடெல்லாம் கொண்டு போய் அடைப்பாங்க. அந்த ஆடெல்லாம் அடைக்கிறதுல கொண்டு போய் இவங்களை அடைச்சிருக்காங்க. இது அட்ரோஷியஸ். சார் நீங்க என்ன பண்ணுங்க, அரசியல் கட்சி என்ன பண்றாங்க, கிரிமினல்ஸ் இல்லை இவங்க. நீங்க பாட்டு அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டு மந்தியோடு சேர்த்தா தள்ளி வைப்ப கண்டனத்துக்குரியது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். திமுக எம்பி கதிரானது வீட்டில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. அதுமாதிரி துரைமுருகன் தொடர்புடைய பல இடங்கள்லையும் இடி ரைடு, அவர் சொந்தமான பினாமினே சொல்லக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் அவர்கள் வீட்லேயும் ரைடு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்க நடத்தக்கூடிய கல்லூரிகளிலும் தொடர்ந்து இடி நடத்திட்டு இருக்காங்க. அது பார்த்தா 7 மணி நேரம் அப்புறம் தான் அவங்கள உள்ளவே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதோட நிகழ்ச்சியாக பார்க்குறீங்க சார்? சார் முதல்ல இந்த மாதிரி இடி ரைடு வராங்க, அதில் 2 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்கள காக்க வச்சு உள்ளே விடுறதுங்கிறது என்னால் அது ஒத்துக்கவே முடியல சார். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடியே நினைக்கிறேன், கரூர் அதில் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டை இவங்க ரைட் பண்ணும்போது யார் எதுக்கு வந்தீங்க, இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் உள்ளே போகும்போது அவங்கள தடுத்து நிறுத்தி உள்ளேயே உடலை முதல்ல அவங்கள வெளியிலே நிற்க வச்சு அதில் ஒரு லேடி அஃபீஷியலும் போயிருக்காங்க. அந்த லேடி அஃபீஷியலை இவங்க சுற்றி வளைச்சி கொஞ்சம் இதுவாக பேசி அவங்கள ஈவன் தாக்கினாங்க. அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு இடி ரைடுக்கு வராங்க அப்படின்னாலே சார் உங்களுக்கு நீங்கள் பொதுவாக இந்த திமுக கழகத்தில் சொல்லுவாங்க மடியில் கனமில்லை மனதில் பயம் இல்லைம்பாங்க. ஸோ அப்போ மடியில் கனமில்லை அப்படிங்கிறச்ச எதுக்காக சார் இடி வெயிட் பண்ணணும் 2 மணி நேரம் 3 மணி நேரம்? ஏன்னா வீடு பூட்டி இருந்தாலும் 7 hours ஓகேவா, வீடு பூட்டி இருந்தாலும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களுடைய பிஏ இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆக போகிறோம் சார்? சார் இந்த மாதிரி இடி அஃபீஷியல் வந்திருக்காங்க, இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க ரைடு பண்ணுறதுக்கு. உள்ளே விடலாமா என்ன? நீங்கள் உடனே சொல்லுங்கள், அப்பா திறந்து விடுப்பா, ஒரு இதுவும் இல்லைப்பா, நம்மக்கிட்ட மடியில் கனம் இல்லை சொல்லிட வேண்டியதானே. ஸோ இதை இவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வச்சதுக்கப்புறம் அவர் மினிஸ்டர் துரைமுருகன் வீட்டை காட்பாடியில் இருக்குது ரைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர அவருடைய சன் கதிரோனன் அவர் எம்பியாக இருக்கார். அவருடைய காலேஜ் கிங்ஸ்டன் காலேஜ் வெள்ளூரில் இருக்குது, பொறியியல் காலேஜ். ஆமாம், அந்த காலேஜுக்கு அவர் தான் சேர்மன். அந்த காலேஜில் ரைட் பண்ணிருக்காங்க. இதை தவிர இவங்களுடைய சொந்தக்காரரோ இல்லை வேற இவருடைய இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவரோ, அவர் பேர் பூஞ்சோலை சீனிவாசன். இவர் பள்ளிக்கொண்டால் இருக்கார். வெள்ளூர் பக்கத்தில் பள்ளிக்கொண்டான் இருக்குது அந்த பூஞ்சோலை சீனிவாசன். தென் அவருடைய சொந்தக்காரர் தாமோதரன் ஒருத்தர் இருக்கார். இவர் நிறைய இடத்துல இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் ரைடு நடந்திருக்கு. இந்த ரைடில் என்ன பிடிச்சிருக்காங்க என்ன இது வரைக்கும் ஒன்றும் தெரியல சார். இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அதாவது லேட்டஸ்ட்டாக அப்டேட் இருக்கான்னு பார்த்தால் இன்னும் இடி என்ன ரைடு பண்ணிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் பொதுவாக போடுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை ரொம்ப சுருக்கமாகவே முடிச்சிடுறேன். இந்த தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2019 லோக்சபா எலெக்ஷன், அந்த லோக்சபா எலெக்ஷன் வரும்பொழுது அந்த சமயத்தில் மார்ச் 29 நினைக்கிறேன், மார்ச் 29 2019 இவங்க ஒரு 10.5 lakhs 10.5 லட்சம் ரூபாய் இவர் துரைமுருகன் மினிஸ்டர் துரைமுருகன் வீட்டில் பிடிச்சதா இவங்க ரிப்போர்ட் இருக்குது, நியூஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியோ என்னமோ ஃபர்தராக இவங்க கதிர் ஆனந்த் அவர் தான் அப்போ அந்த எம்பி எலெக்ஷன் நிற்கிறார். அந்த மார்ச் இதில் 2019 எம்பி எலெக்ஷனில் அவர் நிற்கிறார். அவருடைய சொந்தக்காரரோ இல்லை அவருடைய இதெல்லாம் பார்த்துக்கிறவரா, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவரா அவர் பூஞ்சோலை சீனிவாசன், அவருடைய சொந்தக்காரர் தாமோதரன், இவங்க வீட்டு எல்லாத்துலேயும் ரைடு பண்ணிருக்காங்க சார். ரைடு பண்ணும்பொழுது 11 கோடி 11.5 கோடி அன்றைக்கி கட்டுக்கட்டாக பணம் எடுத்திருக்காங்க. இது செய்தி வந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த எலெக்ஷன் அந்த சமயத்தில் காட்பாடியில் வெள்ளூர் எம்பி நடக்க வேண்டிய எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராம் கோவிந்த் அப்போ பிரசிடென்ட், அவருக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அந்த எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 2019 எலெக்ஷன் நடந்தது. அது வேற கதை. ஸோ இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், அந்த கேஸுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ ஃபர்தராக இன்கம் டேக்ஸ் ரைட் ஆகட்டும், இடி ரைட் ஆகட்டும், இது நடந்திருக்கு. ஆனால் என்ன நடந்தது, எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, இது மறுபடியும் இப்போ தொடர்ச்சியாக வந்திருக்கிறச்ச அப்போ வேறு ஏதாவது இவங்களுக்கு விவரம் தெரிந்து இன்னும் ஃபர்தராக இருக்குது அப்படின்னு வந்திருக்காங்களா? ஏன்னா மல்டிபிள் லொக்கேஷன், நிறைய இடத்துல ரைடு நடந்திருக்கு அப்படின்னு செய்தியில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும். என்ன விஷயம் வந்திருக்கு, எதுக்காக ரைடு வந்திருக்கு அப்படிங்கிறத மேபி ஒரு 2-3 நாள் இல்லை நாளைக்கு ஈவினிங் கூட தெரியும். இந்த ஈடியை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க சார். 7 மணி நேரமாக வெளியவே காத்திருக்க வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இதை? சார் இது நான் சரியாக பார்க்கல சார். இது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவங்க சொல்கிற லாஜிக், அவர் ஃபாரினில் இருக்கார், நான் ஒரு மெயில் பண்ணுறேன், அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க வராங்க. அதாவது வேலூரோட துணை மாநகராட்சி சுனில் குமார் வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. இது சரியான காரணமாக இருக்குமா, அல்லது இந்த 7 மணி நேரத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களை எடுத்து மறைச்சிருக்க வாய்ப்பெல்லாம் இருக்கும்? அதாவது உள்ளுக்குள்ளே ஆள் இருக்காங்க அப்படிங்கிற பொதுவாகவே நீங்கள் ஒரு இடி ரைடோ ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடோ வந்தாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன சார் எல்லோரும் அப்படியே உட்காருங்க, எந்த ஒரு இதையும் நீங்கள் தொடக்கூடாது, எந்த ஒரு ஃபைல்கள் எதையும் எடுக்கக்கூடாது, யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, உங்கள் வீட்டுக்குள்ளே வெளியில் ஃபோன் போகக்கூடாது, உங்கள் ஃபோனெல்லாம் கொண்டு இங்கே வைங்க, கொடுத்துருங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்போது நான் இடி ஒரே சமயத்தில் எல்லா இடத்துக்கும் ரைடு போகிறேன் அப்படிங்கிறச்ச நான் 2 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னாலே இப்போ என்ன ஆகுது சார், இன்றைக்கி இருக்கிற இந்த டெக்னாலஜியை டெவலப் ஆனதில் நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஃபாரினில் இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் சார், ஒரு இன்டர்நேஷ்னல் கால், முந்தையெல்லாம் ட்ரங்க் கால் புக் பண்ணணும் 1970 இப்போ அதெல்லாம் கிடையாது. நிமிஷமாக யூஎஸில் இருக்காங்க அப்படின்னா நிமிஷமாக பேசுவேன், யூகேயில் இருக்காங்கன்னா அடுத்த நிமிஷம் கால் பேச முடியும். இவர் ஃபாரினில் இருக்கட்டும் ஆர் சென்னையில் இருக்கட்டும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பேச எவ்வளோ நேரம் ஆகும்? இடி முன்னாடி நான் அதான் இந்த டிலே பண்ணதுனால முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கா? டாக்குமெண்ட் அதாவது வெளியில் எடுத்துன்னு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னால் இவங்க வெளியில் தான் இருக்காங்க. ஆர் பின்பக்க வழியே வேற வழி இருக்க தெரியாது, நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இல்லை பேக் டோர் இருந்து தான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் டிஜிட்டலி வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேறு எதுக்கு ஹார்ட் டிஸ்க் எதுக்காக காப்பி, இதெல்லாம் யூகம் தான். யுகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் இதில் டெக்னாலஜியில் என்ன வேணாலும் நடக்கும். அதுக்காக தான் சார் நான் முன்னாடி சொன்ன ரைடு வந்தாச்சுன்னா எல்லாம் அப்படியே உட்காருங்க, உங்கள் ஃபோனு இது கம்ப்யூட்டர் லேப்டாப் எதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாப். ஆனால் இப்போது அந்த 7 மணி நேரம் காக்க வச்சப்போ என்ன நடந்திருக்கு தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் எல்லாத்தையுமே வேறு இடத்துக்கு காப்பி பண்ணிவிட்டு தென் டெலீட் பண்ணலாம். ஆனால் டெலீட் பண்ண ஃபைலை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் இருக்குதுன்னு வச்சுங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய இது இல்லை, டெலீட் பண்ண ஃபைலையும் ரெக்கவர் பண்ணலாம். இன்றைக்கி பொதுவாகவே எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம க்ளவுடுன்னு ஒரு இது இருக்குது, அதில் கொண்டு போய் வச்சுட்ருவோம். சேஃப் இது. ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுவோம். க்ளவுடு டெக்னாலஜி அதில் ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா அட் எனி பாயிண்ட் எங்கே நீங்கள் போனாலும் உங்கள் ஹார்ட் டிஸ்க்லாம் தூக்கின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்பாக கிடச்சினால் எனக்கு க்ளவுடில் ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, உள்ளே ஆக்சஸ் பண்ணி என்னால் ரிட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச கண்டிப்பாக இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த மாதிரி டிலேவாக இருக்கிறச்ச நடக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ அந்த இடின்னு உள்ளே வரும்போது இம்மிடியேட்டாக
எங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். 2 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவதாக தகவல் வந்துட்டு இருக்கு. அவர் மாற்றப்படுவாரா இல்லை நீடிப்பாரா? இல்லை சார், இந்த தகவல் இதை ஒரு சரியான தகவலாக கொடுக்கவில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அண்ணாமலை 3 வருஷம் இருந்துட்டார். இப்போது இவங்க இது 2 டேர்ம் இருக்கலாம் சார். பிஜேபியோடைய ரூல் இது பிரகாரம் 2 டேர்ம் இருக்கலாம். இன்னொரு 3 வருஷம் அண்ணாமலை தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கலாம். அதில் எந்த விதத்திலையும் இது கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னா, இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இப்போ அந்தமானுக்கு போயிருக்காங்க. அவங்க எதுக்கு அந்தமானுக்கு போயிருக்காங்கன்னா, பிஜேபியுடைய தலைவர்கள், மாநில தலைவர்கள், அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ள பூத் லெவல்லேருந்து மண்டல் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், அதுக்கப்புறம் மாநில லெவல் தலைவர்கள், செக்ரட்டரி, இது எல்லாமே எலெக்ஷன் ஒரே சமயத்தில் இந்தியா பூரா பிஜேபிக்கு நடக்கிறது. இப்போது மாவட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி நடக்கிறது. மாவட்ட தலைவர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் மாநில தலைவர்கள், மாநில லெவலில் எல்லா பொசிஷனும். இப்போது இந்த மாநில இதெல்லாம் அந்த அப்சர்வர்ஸ்னு போடுவாங்க, பார்வையாளர்கள். அந்த பார்வையாளராக தமிழ்நாட்டில் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கிஷோர் ரெட்டின்னு வர்றார் தமிழ்நாட்டுக்கு. அந்தமானில் மாநில தலைவரை எலெக்ட் பண்ணுறதுக்கு பார்வையாளராக இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க. பாண்டிச்சேரியில் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யாரோ தருண் ஷவுட்னன் மோத்தர் அவர் வர்றார். ஸோ அந்த மாதிரி சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது கிஷோர் ரெட்டி மாநில தலைவர் தேர்தலுக்கு ஒரு பார்வையாளராக வரார், அவ்வளோதான். அந்த மாதிரி பார்வையாளராக வந்ததுனால ஆஹா தமிழ்நாட்டில் மாநில தலைவராக அண்ணாமலை இவங்க மாற்ற போகிறாங்க சொல்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் இல்லை. 2வது, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக மோடி நேஷனல் லெவல் எப்படி ஒரு லீடரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு லீடர். இப்போ மோடியை நம்ம சொல்லிருக்கோம், எல்லா எலெக்ஷன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி 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 அமித்ஷான்னு இவங்க 2 பேரை வச்சு எல்லா ஸ்டேட்லேயும் ஓட்டு வாங்க முடியாது. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு லோக்கல் லீடர், மக்களுக்கு பிடித்தவங்க, மக்களோடு சேர்ந்து பழகக்கூடிய ஒரு தலைவர் வேணும். அந்த மாதிரி இருக்க தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ எந்த விதத்துலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. இன்னொரு 3 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் கண்டிப்பாக இருப்பார்கள். அதில் எந்த விதத்திலையும் நமக்கு மாற்றம் இருக்காது. ஏன்னால் கூட்டணி வரப்போகிறது. கூட்டணி வரும்போது ஏடிஎம்கோட கூட்டணி வருமா, அவங்க அண்ணாமலை இருந்தால் வருவாங்களா, இதை தான் எல்லோரும் மனசுலையும் ஓடுறது. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஸோ இந்த தடவை இருக்கிற கூட்டணி வேணும் அப்படின்னாலே ஹைகமாண்டு சொல்லுவாங்க, அவங்க முடிவு எடுப்பாங்க. அண்ணாமலையை மேலே கூப்பிடணுமா இல்லை அண்ணாமலை கண்டினியூ பண்ணட்டுமா, ஏதோ ஒரு கட்சி அண்ணாமலை இருந்தாலும் அங்கே கூட்டணிக்கு வர மாட்டோம்னு சொல்கிறதுக்காக ஒரு கட்சி தலைவரை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன், ஏதாவது கட்சியை சொல்லலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்காக அண்ணாமலையை தூக்கிடுவாங்களா? இல்லை, இப்போ கிஷோர்குமார் ரெட்டி வந்திருக்காரு அதுக்காக இல்லை, கிடையாது. இது தேர்தல் பார்வையாளர், அவ்வளோதான். அதனால் அண்ணாமலை என்னை பொறுத்த வரைக்கும் அவரை மறுபடியும் இன்னொரு 3 வருஷத்திற்கு பாஜகவுடைய மாநில தலைவராக கண்டிப்பாக அவர் பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் எனக்கு ஐயப்பாடு கிடையாது. அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தனது உதவியாளரை இரும மாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி மேடையிலேயே திட்டியிருக்காரு. ஸோ உதவியாளருக்கு அந்த கதினா அவர் சந்தித்து மனு கொடுக்குற மக்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கதி வரும்? இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆவடி நாசரை நினைவுபடுத்துது. நீங்கள் மக்களுக்கெல்லாம் என்ன கதின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குது. இதே தான் இவர் அமைச்சர் பொன்முடி அவர்களும் மக்களுக்கு இந்த இதெல்லாம் வாங்கும்போது அந்த ஸ்பாட்லேயே எல்லாம் உங்களுக்கு இந்த ஓசியா என்னமோ அந்த இதில் ஓசின்னு சொன்னார். பேப்பரில் அடித்தது இன்னொரு அமைச்சர் அவங்கள இந்த பெட்டிஷன் வச்சே அடித்தது. இதெல்லாம் நான் ஒரு அமைச்சர் லெவலில் இருக்கவங்க. அமைச்சர் எதுக்கு சார், மாநில லெவலில் ஈவன் ஒரு மண்டல் லெவலில் பிரசிடென்ட், கவுன்சிலர் கூட சார், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இது செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படி செய்கிறோம் அப்படின்னு இவங்க ஓட்டு போட்டு இவங்க இல்லாமல் நீங்கள் உட்கார முடியுமா? இவங்களை வச்சு தானே எம்எல்ஏ வானீங்க.
எம்எல்ஏ ஓட்டு கேட்கும்பொழுது அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கையை தூக்கிட்டே போகிறீங்க, அந்த கையை இறக்க மாட்டேங்கிறீங்க. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வாசப்படியை தாண்டி வீட்டுக்குள்ளே போய் அவங்க பேசுகிறீங்க. பெரியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு விஷயம் சொல்கிறீங்க, இது பணிவாக இது பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சு நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, எம்பி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மக்களை திரும்பி பார்க்க முடியலை. ஸோ உங்கள் இந்த தஞ்சாவூரில் மேல்வாசஸ்தாடி இன்னொரு பிளேஸ், அங்கே தான் வந்து இந்த வேளாண்மை சம்மந்தப்பட்ட அதனுடைய தொழில் சம்மந்தப்பட்ட இதில் ஒரு மீட்டிங்கில் இவர் பேச போகிறார். அந்த மீட்டிங்கில் பேச போகும்போது இவர் வந்து எங்கப்பா அந்த நான் பேசுகிறதுக்கு குறிப்பு எங்கே, அந்த குறிப்பு ஒன்றுத்தை காணுமே அப்படின்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் டென்ஷன் ஆகிடுறார். உடனே இவர் ஓடி வர்றார் அந்த அவருடைய பிஏ, சார் இது இருக்குன்னு, ஏன்டா எரும மாடு தெரிய வேண்டாமாடா உனக்கு அப்படின்னு இவர் சொன்னதா அந்த பேப்பர் வாங்கி அவர் மேலே வீசுறார். அவர் மேலே வீசுகிறார். கண்டிப்பாக ஒரு மினிஸ்டரில் நான் ஈவன் கவுன்சிலரே சொல்லிட்டேன், தவறான ஒரு சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, திமுகமாகட்டும் திராவிட கட்சிகள் எல்லாமே என்ன சொல்கிறீங்க, மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், சுயமரியாதை வேண்டும் சொல்கிறீங்களா இல்லையா? இப்போ இந்த சுயமரியாதை உங்கள் பிஏக்கு கிடையாதா சார்? நீங்கள் சொல்லலாமா அத்தனை பேருக்கு எதிர்த்தாப்பில்? அவரால் ஒன்றும் பேச முடியாது, அதனால் அவர் பேசாமல் போயிருக்கார். நம்மளை விட வலிமை குறைந்தவனை, நம்மளை விட தாழ்ந்தவனை மதிக்க தெரியணும், ரொம்ப முக்கியம். டென்ஷன் இருக்கும், டென்ஷன் வேறு, ஆனால் மதிக்க தெரியணும். அந்த மதிப்பு கொடுக்காம அவர் எருமக்கடா என்று பேசியது கண்டிப்பாக அவருடைய மனது மிகவும் புண்பட்டு இருக்கும். அதனால் வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. அமைச்சர் மேலே முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா? இதை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னால் இந்த பால்வளத்துறையை பற்றி நாசார் ஆவடியில் இருந்தவர், அவரை நீங்கள் எடுத்தீங்க. இப்போ இந்த இதுலேயே அந்த மாதிரி அவர் தான் கல் எடுத்து வீசினதோ, அவன் சேர் எடுத்து சொல்லிட்டு ஆமாம் கல் எடுத்து வீசினார். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது மக்களுக்கு இந்த அமைச்சரவை மேல், முதலமைச்சர் மேல், எல்லார் மீதும் திராவிட கட்சிகள் சொல்லதான் செய்கிறாங்க. தே வாக் தி டாக் அப்படிம்பாங்க, என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க, வாக் தி டாக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறச்ச சுயமரியாதை அதெல்லாம் முக்கியம் அப்படின்னா இதை தாழ்வாய் இவங்களை பற்றி பேசுகிறீங்களே, அவங்க மேலே முதலமைச்சர் ஆக்ஷன் எடுக்கலாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். போராட்டத்திற்காக குஷ்பு அவர்கள் மதுரைக்கு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டு ஆடு அடைக்கப்பட்டிருந்த ஒரு மண்டபத்திலேயே அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் இங்கே சென்னையிலலாம் நடக்கும்பொழுது இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக கண்டன போராட்டம். இந்த கண்டன போராட்டம் வந்து ஃபஸ்ட்டு பிஜேபி ஆரம்பித்தாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே தன்னால் முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் எல்லாம் கடவுளுக்கு இனிமேல் நேர்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமைக்காக இவர் வந்து சாட்டையால் எடுத்து அடித்திருந்தார் அண்ணாமலை. அப்புறம் அறுபடை வீடுக்கு நான் போகிறேன் அப்படின்னு செருப்பெல்லாம் கட்டி போட்டு திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் இனிமேல் செருப்பு போட மாட்டேன். ஓகே, இதெல்லாம் பழைய கதை. மதுரையில் நடந்த போராட்டம் கூட தீச்சட்டி ஏந்தி தான் போராட்டம். தீச்சட்டி ஏந்தி பிஜேபி மகளிர் அணி தமிழ்நாட்டிலேருந்து, சென்னையிலேருந்து எல்லா மகளிரும் மதுரைக்கு போயிருக்காங்க. அதில் வந்து இவங்க லீட் பண்ணிருக்காங்க. யார்? குஷ்பு. மதுரையில் பேசுகிறாங்க. பேசி இந்த பேரணி மதுரையிலேருந்து அங்கே ஒரு சொக்காலம்மன் கோவில் என்னமோ அங்கே வந்து இது ஆரம்பித்து தீச்சட்டி கையில் எடுத்துட்டு ப்ரொசஷன். இந்த ப்ரொசஷன் திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பேட், சென்னைக்கு வந்து சேர்ற மாதிரி. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கவர்னரை பார்த்து மனு கொடுக்குற மாதிரி. ஆனால் மதுரையிலேயே இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இங்கே சென்னையில் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் கல்யாண மண்டபம் அது இதுன்னு வச்சாங்க. பட் லேட்டஸ்ட்டாக ஒரு கல்யாண மண்டபத்தை வைக்கிறச்ச இயற்கை உபாதையை கழிக்கக்கூட டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லை, அங்கே போய் அடைச்சி வச்சாங்க. இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் குஷ்பு இவங்களெல்லாம் அடைச்சி வச்சது, இவங்க போட்டிருக்கிறது ஒரு ஏதோ இந்த இது பேர் ஏதோ பட்டியா, ஓகே, அதில் ஆடெல்லாம் கொண்டு போய் அடைப்பாங்க. அந்த ஆடெல்லாம் அடைக்கிற இதில் கொண்டு போய் இவங்கள அடைச்சிருக்காங்க. இது அட்ரோஷியஸ் சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அரசியல் கட்சி என்ன பண்ணுறாங்க, கிரிமினல்ஸ் இல்லை இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. நீங்களாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ண மாதிரி இவங்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் மதிக்கணும்,
மதித்து அவங்களுக்கு கல்யாண மண்டபம் அதில் இது கொடுங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ரொட்டஸ்ட் டோக்கன் ஆஃப் இது தான். நீங்கள் பாட்டு அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டு மந்தியோடு சேர்த்தா தள்ளி வைப்பன கண்டனத்துக்குரியது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.